நம்மை தேடி குழந்தை ரூபத்தில் மண்ணில் வரவிருக்கிறது. மீட்பு நெருங்கி வருகிறது. காத்திருப்போம். அகிலத்தை மீட்க அவனியில் அவதரித்த பாலகன் பிறப்பை முன் அறிவிக்க நம் ஒவ்வொருவரின் இல்லம் தேடி வரும் நிகழ்வுதான் கிறிஸ்துமஸ் கீதம். இன்று நாம் கிறிஸ்து பிறப்பின் கொண்டாட்டத்தை துவக்க இருக்கிறோம். இதுவரையில் ஒவ்வொரு இல்லங்களாக சென்று மாபெரும் இயேசுவின் பிறப்பின் செய்தியை அறிவித்து வந்தோம். அறிவித்தும் மகிழ்ந்தோம், ஆடினோம், பாடினோம். இதோ இப்போது இந்த கிறிஸ்து பிறப்பின் நிகழ்ச்சிகளை நாம் வழங்க இருக்கிறோம். இந்த கிறிஸ்து பிறப்பின் கொண்டாட்டத்தில் நமது அன்பியத்தில் நமது பங்கு தந்தை கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கும் இந்நேரம் அவர்களை நமது அன்பியத்தின் சார்பாக வருக 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 என வரவேற்கிறோம். அடுத்து இந்த அன்பியத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து அன்பிய மக்களையும் பொறுப்பாளர்களையும் வருக 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 என வரவேற்கிறேன். உலகெங்கும் போய் நற்செய்தியை அறிவியுங்கள் என்பது நமது இறைமகனின் வார்த்தை. அந்த இறைமகனின் வார்த்தைக்கு உயிர் கொடுத்து யூடியூப் மூலம் நமது திருப்பலி நிகழ்ச்சிகளையும் கொண்டாட்டங்களையும் உலகெங்கும் பரப்பி வரும் நமது சகோதரர் ஜோசப் அவர்களையும் நமது அன்பியத்தின் சார்பாக வருக 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 என வரவேற்று அமைகிறேன். நன்றி. அடுத்ததாக நமது சின்ன பிள்ளைங்கள்லாம் இப்போ நடனம் செம்ம. எல்லாரும் இன்னொருக்கா கை தட்டுங்க, ஜோரா கை தட்டுங்க. அடுத்ததாக நமது அன்பிய சகோதரிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடல். அன்பை கேட்கும்
பரவாயில்ல, நல்லா இல்லாட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி. அடுத்ததாக நமது அன்பு பிள்ளைகள் அடுத்த இன்னொரு நடனம் சூப்பர் நேச்சரா டான்ஸுக்கு பேரு. எல்லாரும் கண்டு கழிவுங்க. இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த கவலைப்படாத 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 அற்புதங்கள் குவிய போகுது. அற்புதங்கள் குவிய போகுது. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. எல்லாரும் கை தட்டி பிள்ளைக்கு உற்சாகம் கொடுங்க. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் அவர் பலத்தால் நடக்க போகுதே. அது உன் கண்கள் பார்த்து போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. இங்கு தேசங்கள் கேளா அற்புதங்கள் செஞ்சிடுமே எங்க சந்ததி. தடையெல்லாம் தாண்டி படியெல்லாம் போட்டி ஏறே ஏறே மேலே ஏறே. தடையாய் நிற்கும் இரும்பு கதவே தானாகவே திறக்க போகுதே. தடையாய் நிற்கும் இரும்பு கதவே தானாகவே திறக்க போகுது. கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள் கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள் உன் கதவை தட்ட போகுதே. உன் களஞ்சியங்கள் நிரம்ப போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. 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 செம்மையா டான்ஸ் ஆன அப்படி பிள்ளைகளுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுத்து சூப்பரா செம்மையா டான்ஸ் ஆன பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக நமது பாசமிகு அன்பு பங்கு தந்தை இப்பொழுது நமக்காக ஒரு சில வார்த்தைகள் கூறுவார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க அனைவருமாக இப்பதான் சொன்னாங்க. நான் நிறைய வீடு இல்லை 34 வீடுகளுக்கு சென்றிருப்பது, அதுவும் 2 பிரிவாக பிரிந்து நீங்கள் இந்த மலையில பள்ளத்துல மேல தண்ணியில போய் அனைவருக்குமாக இந்த இயேசுடைய பிறப்பு செய்தி அறிவித்து வந்தது. முதல்ல உங்கள் அனைவருக்கும் ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுத்து இந்த நாளிலே இந்த மகிழ்ச்சியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். கிறிஸ்து பிறப்பு விழா அப்படின்னா உங்களுக்கு நினைவு வருது என்ன? ஒரு வார்த்தை, கிறிஸ்து
ஆமா, ஐயோ என்னை தொட்டிட்டீங்க ஜோஸ். நான் வந்து இப்போ சொல்ல, நான் வந்து எப்பவுமே சொல்றதுதான், எனக்கு வந்து இந்த கிறிஸ்மஸ் அப்படின்னாலே பகிர்வு. முதல் விஷயம் ஏன் பகிர்வு அப்படிங்க, அனைவரும் அமரவும். உட்காரக்கா, அந்த அக்கா பேர் என்ன, தங்கச்சி? உட்காருங்க தங்கச்சி. ஒரு 2 minutes அதுக்கப்புறம் பார்த்தோமா. நான் இப்போ ஒரு இது பார்த்து கொண்டு இருந்தேன். எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் செய்தியில் கிறிஸ்மஸ் நான் என்ன ஆங்கிலத்தை சொல்கிறாங்க, கடவுள் மேலே இருந்து விண்ணகத்திலிருந்து அதை விட்டு விட்டு, அதான் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, அதை விட்டு விட்டு உலகில் மனிதனாக பிறந்து இந்த உலகிலே தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டதான் கிறிஸ்மஸ் விழா. சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரியா? உங்களுக்கு தெரியும், பேராசிரியர் டாக்டர் ஜோஷி அவர்கள் சொன்னது போல பகிர்வு. உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த 2023 இந்த புயலுக்கு பேர் என்னங்க? இந்த புயல் வந்து போச்சு. என்ன புயல் அது? மிக்ஜாங் புயல். எனக்கு ஒரே நேரத்தோட நான் மாலை திருப்பதியில் வச்ச பிரசங்கம் அஃப்கோர்ஸ் சொல்ல மாட்டேன். 2 நாளைக்கே சென்னை வந்து என்னது வெள்ளக்காடாக மாறி போச்சு. எனக்கு எங்களுடைய அண்ணன் பொண்ணு வந்து வேலைச்சேரியில் இருக்கா, பள்ளிக்கரணை பக்கத்தில் வேலைச்சேரி, அங்கே ராம்நகர் இருக்கு. ஃபோன் பண்ணேன், அழுகுறா. இப்போ தான் கல்யாணம் ஆகி 3 மாதம் தான் ஆச்சு. ஃபாதர், குடிக்க தண்ணி கூட இல்லை, வெளியே போக முடியல, நாங்கள் எல்லாம் மொட்டை மாடியில் நிற்கிறோம். அப்புறம் தான் பார்த்தா, நான் வீடியோ பார்த்தா நிறைய பேர் மொட்டை மாடி தான் நிற்கிறாங்க. எதுக்கு? ஹெலிகாப்டர் எல்லாம் எங்கேயா பொட்டலம் போடியா பொட்டலம் சாப்பாடுக்காக எல்லாரும் போட்லாம் போய் இந்த காட்சியை என்னால் பார்க்க முடிந்தது. 2015ஆம் ஆண்டு ஒரு புயல் வந்துச்சு. அந்த புயலுக்கு என்ன பேர்? நீங்கள் சொல்லாதீங்க, மாட்டினீங்க. வரதா புயல். இந்த மாதிரி அந்த மிக்ஜாங் புயல் மாதிரி கிடையாது. ஏன்னா அது வந்து தொடர் மழை, பெரிய பாதிப்பு, இதை விட பயங்கரமான பாதிப்பு. சரியா? அப்போ வந்து இப்போ முதல்வர் சொன்னார், உங்கள்கிட்ட டிவிஎஸ் நிறுவனம் வந்து 3 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க இந்த மிக்ஜாங் புயலுக்கு. 3 கோடி நிறைய பேர் தராங்க, ஏன்னா உங்களுக்கு நிவாரண பணிகளை நிறைய செய்யணும்னு சொல்லிட்டு. இது ஒரு நடந்த நிகழ்வு, அதான் நான் சொல்கிறேன், இந்த பகிர்வுனால அதை சொல்கிறேன். 2015 அப்போ வந்து இந்த வரதா புயல் வந்தது. அப்போ இந்த முதல்வர் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய நிவாரண பணிகள் தேவைப்படுது, உங்களால் முடிஞ்சு அனைத்து உதவியும் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு தெரியும், நிறைய கவர்மெண்ட் வெளிநாடுகள் வந்து நிறைய பணம் வந்துச்சு, நிறைய தொண்டு நிறுவனங்கள்லாம் பண்ணாங்க. அந்த பங்கு சாமியார் சொன்னார், அந்த பங்குல இருந்த சொன்னார், ஏன்பா நம்ம கூட ஏதாவது பண்ணோம்பா, ஏதாவது நம்ம கலெக்ட் பண்ணி ஏதாவது மக்கள் எங்கே பாதிக்கப்பட்டு, நான்லாம் போய் செஞ்சோங்க. நான்லாம் போயிட்டு அந்த பள்ளிக்கரணை இல்லை, நான் சொன்னேன் முடிச்சூர், அங்கெல்லாம் போயிட்டு எங்களுடைய பங்குலேருந்து ஒரு 3 காரில் நிறைய திங்ஸ் எடுத்து கொடுத்துட்டு வந்தேன். இல்லை நானும் செஞ்சேன் சொல்கிறதுக்காக சொல்ல வரேன். அப்போ அந்த ஃபாதர் சொல்கிறாரு, இங்கே எல்லாம் செய்யுங்கப்பா, எதாவது முடியுமா அப்படின்னு சொல்லி, உங்களால் முடிஞ்ச செய்யுங்க சொல்லிட்டு அங்கே ஓடி வருகிறாள் 3ஆம் கிளாஸ் படிக்கிற ஜெஸ்ஸி. நீ எத்தான் படிக்கிற? 4ஆம் கிளாஸா? 6ஆ? 6ஆம் கிளாஸ் போயிட்டியா? ஓகே. 3ஆம் கிளாஸ் படிக்கிற ஜெஸ்ஸி ஓடி வந்து ஒரு உண்டியை கொடுக்குறா. இது நடந்த நிகழ்ச்சி. சரியா? கொடுத்துட்டு, ஃபாதர் இந்த மாதிரி இதில் எவ்வளோ இருக்குது தெரியாது, ஆனால் இது நான் சேர்த்து வச்ச பணம் அப்படின்னு சொல்கிறார். அந்த உண்டி உடைக்கப்படுகிறது. 253 ரூபாய். எவ்வளோ? ஆமாம் சொல்கிறா. சிறுமி 3ஆம் கிளாஸ் படிக்குது, 10ஆம் கிளாஸ் படிக்கல, 6ஆம் கிளாஸ் படிக்கல, செல்ஃபோனை நோண்டாது ஏக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காசு கொடுத்து, ஃபாதர் அந்த சின்ன பொண்ணை சொல்கிறா, ஃபாதர் மலையில் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க, என்னால் இவ்வளோ தான் முடிஞ்சது, இதை வச்சு யாருக்காக உதவி பண்ணுங்க. அப்போ யோசிச்சு பார்க்குற நிகழ்ச்சி நான் வாசித்த கேட்டபோது, இப்போ அந்த சிறுமிக்கு சின்ன பொருள், இப்போ எல்லாருமே எங்கள் அம்மா எனக்கு தான் கொடுத்தாங்க, இது என்னுடைய சாக்லேட்டு, இது என்னுடைய பொருள், வழக்கமாக குழந்தைங்கிட்ட போய் தரமாட்டாங்க பாருங்களேன். ஆனால் இந்த பிள்ளைக்கு வரதா புயல் என்ன தெரியுமா, யார் பாதிக்கப்பட தெரியுமா? இவன் நேரம் பார்த்தாலா? அப்போல்லாம் டிவிலாம் இல்லை, ஃபுல்லாக அங்கேயே கரண்ட் போயிடுச்சு அப்போ உங்களுக்கு எல்லாம். ஆனால் அந்த உள்ளுணர்வு பாருங்களேன், அந்த ஃபாதர் சொல்லும் போது அந்த பிள்ளைக்கு தன்னிடம் இருக்கிற தனக்கென்று சேமித்து வைத்து 253, அது எவ்வளோக்கு தெரியாது, அந்த பணத்தை வந்து கொடுத்து இதை தான் உதவி பண்ணுங்க. 253 பெரிய விஷயம். நீங்கள் என்ன ஃபாதர், அவன் கோடி கோடியாக தர 250. ஆனால் நான் சொல்லுவேன், ஏசு சொன்ன மாதிரி அந்த 2 செப்பு காசுகள் என்ன சொன்னார், எவ்வளோ பேர் காசு போட்டானா இந்த கைம்பெண் தான் அதிகமாக போட்ட உண்டியில் போட்ட மாதிரி. இன்னைக்கு நான் சொல்வேன், இதுதான் என்னுடைய பகிர்வு கூட. இயேசு இந்த மண்ணுலகில் பிறந்ததே தன் வாழ்வை நமக்கு கொடுப்பதற்காக, தன்னுடைய அன்பை நம்மள பகிர்ந்து கொண்டார். அப்போ இந்த விழா நமக்கு தருகிற சந்தோஷம் என்ன? முதல்ல வந்து நான் சொல்வேன், இது ஒரு உறவின் விழா. இன்னைக்கு பாருங்களேன், டீச்சர்லாம் சொன்னாங்க, எல்லாரும் நிறைய பேர் 4 மணிக்கு வந்துட்டோம், 4:30 மணிக்கு ஸ்கூல்லேருந்து நேரம் வந்துட்டோம், எல்லா வீட்டுக்கும் போய் மாடிப்படி ஏறி. ஒரு அம்மா சொன்னாங்க, அது அந்த வீடு அவ்வளோ தூரம் தெரியுமா, அங்கே போயிட்டு 3 மாடி ஏறிட்டு அவன் சொல்லுவாங்க, அந்த அம்மா, ஃபாதர் நான் அப்படிலாம் போனதே இல்லை, ஏறணுன்னு என் பையன் வந்து உட்கார வைப்பான். பையன் இருக்கானா? பையனா
பொண்ணா உங்களுக்கு? பையன் இருக்கானா உங்களுக்கு? ஓகே, அவங்களுக்கு புரியுது. சரியா? அப்போ வண்டியிலே போகிற ஒரு ஆள் வந்து இது வந்து உறவுங்க. கிறிஸ்மஸ் என்பது ஒரு உறவு. கடவுள் மனிதராகி பிறந்து நம்மிடம் உறவு ஏற்படுத்தி கொண்டார். சரியா? ரெண்டாவது, கிறிஸ்மஸ் என்பது பகிர்வு. கடவுள் தன்மை விட்டு மனிதத்தன்மை ஏற்று நமக்காக நம்மில் ஒருவராக இந்த மண்ணிலே பிறந்ததுடைய அடையாளம் தான் கிறிஸ்மஸ் பெருவிழா. அப்போ இன்னைக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். என்னுடைய ஒரே ஒரு சிந்தனை வந்து நம்ம இன்னைக்கு எவ்வளோ காசு கொடுத்தோம்? இல்லை. இப்போ நான் இன்னைக்கு நீங்கள் ஒரு பெரிய பகிர்வு பண்ணியிருக்கீங்க. என்ன பகிர்வு? உங்கள் நேரத்தை கொடுத்துருக்கீங்க, உங்கள் உழைப்பை கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் லீவ் போட்டு வேலைக்கு வந்தீங்கன்னா லீவ் போட்டிங்களா? இல்லை, பாதி ஆஃப்டே போட்டு பர்மிஷன் கிராண்டட். வேறு பர்மிஷன் ஆஃப்டே பாருங்கள், ஆஃப்டே சம்பளம் போயிடுச்சு. அதையெல்லாம் நினைக்காம இது எங்கள் அன்பியம், எங்கள் குடும்பம், நாங்களாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ற உள்ளுணர்வை ஏற்படுத்தும் பற்றி இந்த நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களா? இதுதான் உண்மையான விழா. நான் ஏன் வரணும், எனக்கு டைம் இல்லைங்க, நான் வர முடியாதுங்க, நீங்களே பாடிங்க சொல்லிட்டு போய்க்கலாமா இல்லையா? யாருமே போயிருக்க மாட்டீங்க, 2 பேர் தான் போய் பாடிட்டு இருப்பீங்க. இங்கே பார்த்தா எங்கடா கூட்டத்தை காணும் கேட்டேன் அந்த ஜோசப் கிட்ட. அது வந்துனே இருக்காங்க. பார்த்தா இந்த பக்கம் 4 பேர் வராங்க, அந்த பக்கம் 4 பேர் வராங்க. பார்த்தா எப்படியும் ஒரு 20 பேர் வந்துட்டீங்க. ஆகவே மீண்டும் ஒரு முறை இதுதான் நம்ம தொடர வேண்டும். இது எங்கெல்லாம் தொடரணும்? இதுதான் நேற்று நான் சொன்னது, மனித நேயம். இதெல்லாம் கடவுள் வந்து இதுக்காக தான் இந்த உலகில் பிறந்தார். இதற்காக தான் இஸ்ராயல் மக்கள் காத்திருந்தார்கள். எதுக்காக? தங்களை மீட்பதற்காக, தங்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக ஒரு மெஸ்ஸியா பிறக்க போகிறார் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க எதிர்நோக்கி இருந்தாங்க. அதை தான் நாம கிறிஸ்தவர்கள் நமக்காக இது 2023ஆம் ஆண்டு இயேசுடைய பிறப்பு தருகிற மாபெரும் செய்தி என்னன்னா, அவர் நமக்காக பிறந்திருக்கிறார், நம்மில் ஒருவராக இருக்கிறார். அவரை போல நாமும் கூட அன்பை, நேரத்தை, அது வேற என்ன அது பணத்தை, அதை இதை எல்லாத்தையும் என்ன பண்ணோம்? பகிரக்கூடிய மனதை வளர்த்து கொள்கிற போது நம்முடைய இதய குடில்கள் யார் பிறக்கிறார்? இயேசு பிறக்கிறாரா இல்லையா? பிறந்தாரா இல்லையா? பிறந்தார், எழுதுகிறான், எழுதி கொண்டே இருப்பான். அப்படியா? அப்படி பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். எப்படி பிறந்தாரா? பிறக்கிறாரா? பிறப்பார். ஓகே, நீங்க அழகா சொல்ல, பிறந்து கொண்டே இருக்க. எப்பெல்லாம் அந்த அழகான வசனம் சொல்லும் மாதிரி சின்ன சிறுவனுக்கு செய்ததெல்லாம் எப்பெல்லாம் எனக்கே செய்தி. அப்போ இயேசு பிறந்துகிட்டே இருக்கார். இயேசு வெறும் 25ஆம் தேதி மட்டும் பிறக்கல, தினந்தோறும். அதனால தான் சொன்ன மழை பெய்யுது, அடாது மழை பெய்ய காரணமே நிறைய நல்ல உள்ளங்கள் இந்த நன்மையான காரியங்களை பகிர்வை செய்து கொண்டிருப்பது விளைவாகலாம். எனவே நீங்களும் நானும் அப்படி வாழ முயற்சி எடுப்போம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ், Merry Christmas. Happy Christmas. Happy Christmas. Merry Christmas. Merry happy. Merry happy. Okay, good. God bless. Happy Christmas. இயேசு பிறப்பு விழா வாழ்த்துக்களையும் பிறக்கிற புது வருடம் நம் அனைவரையும் 2024ஆம் ஆண்டு இறை அருளை நாம் அனைவரும் நிறைவாக பெற்று நலத்தோடு சுகத்தோடு மன பலத்தோடு நாம் வாழ இறைவன் உங்கள் அனைவருக்கும் அருள்புரிய வேண்டும் என்று உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம ஃபாதர் வந்து கிறிஸ்மஸ்னா பகிர்வுங்க தலைப்பில் நமக்காக அழகாக எடுத்து உரைச்சாங்க. அவர்களுக்கு ஒரு நன்றி கூறி ஒரு கைதட்டல் கொடுப்போம். அடுத்ததாக இப்பொழுது சிறு குழந்தைகளுக்கு தான் அவங்க தான் நிறைய டான்ஸ் பழகிருக்காங்க போல. அடுத்ததாகவும் அவங்க ஒரு டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாரும் கண்டு மகிழுங்கள். ஜில்லென்ற ராத்திரியிலே
Merry Christmas, Merry Christmas, Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Merry Christmas, Happy Christmas. நடு ராத்திரியில் சூரியன் தானோ, குத்திரட்டு வேளையிலே பேரொளி தானோ, கொட்டும் பனி நேரத்தினில் பூமகன் தானோ, வெத்தலையின் முன்னணையில் பாலகன் தானோ. நடு ராத்திரியில் சூரியன் தானோ, குத்திரட்டு வேளையினில் பேரொளி தானோ, கொட்டும் பனி நேரத்தினில் பூமகன் தானோ, வெத்தலையின் முன்னணையில் பாலகன் தானோ. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை வந்தாச்சு, மண்ணகத்தில் மாதருக்கு மகிழ்ச்சி வந்தாச்சு. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை வந்தாச்சு, மண்ணகத்தில் மாதருக்கு மகிழ்ச்சி வந்தாச்சு. அம்மம்மா எங்கோ சந்தோஷம், அம்மம்மா எங்கோ சங்கீதம், அம்மம்மா எங்கோ சந்தோஷம், டும் டும் அம்மம்மா எங்கோ சங்கீதம். ஜில் என்ற ராத்திரியிலே சிற்றூரின் நாட்பொழுவிலே, ஜில் என்ற ராத்திரியிலே சிற்றூரின் நாட்பொழுவிலே, மண்ணொரு ரூபாய் மறியிடத்தில் மைந்தன் வந்தாரு, மண்ணகத்தில் மாணிக்கமாய் இயேசு வந்தாரு. மண்ணொரு ரூபாய் மறியிடத்தில் மைந்தன் வந்தாரு, மண்ணகத்தில் மாணிக்கமாய் இயேசு வந்தாரு. பூவுலகின் தேவனுக்கு பிள்ளனைதானோ, யூதர்களின் ராஜனுக்கு மன்னனைதானோ, தந்தையுடன் கண்ணுறங்கும் கண்மணிதானோ, பண்ணசாரோ ரோஜாவின் மேல் மகனிதானோ. பூவுலகின் தேவனுக்கு பிள்ளனைதானோ, யூதர்களின் ராஜனுக்கு முன்னனைதானோ, தந்தையுடன் கண்ணுறங்கும் கண்மணிதானோ, பண்ணசாரோன் ரோஜாவின் மேல் மின்பணிதானோ. மாட்டுக்குழ மன்னவரின் மாளிகைதானோ, வானமதில் புத்த புதல் தாரகைதானோ. மாட்டுக்குழ மன்னவரின் மாளிகைதானோ, வானமதில் புத்த புதல் தாரகைதானோ. அம்மம்மா எங்கோ சந்தோஷம், அம்மம்மா எங்கோ சங்கீதம், அம்மம்மா எங்கோ சந்தோஷம், டும் டும் அம்மம்மா எங்கோ சங்கீதம். ஜில் என்ற ராத்திரியிலே சிற்றூரின் நாட்பொழுவிலே, ஜில் என்ற ராத்திரியிலே சிற்றூரின் நாட்பொழுவிலே, மண்ணொரு ரூபாய் மறியிடத்தில் மைந்தன் வந்தாரு, மண்ணகத்தில் மாணிக்கமாய் இயேசு வந்தாரு. மண்ணொரு ரூபாய் மறியிடத்தில் மைந்தன் வந்தாரு, மண்ணகத்தில் மாணிக்கமாய் இயேசு வந்தாரு. Merry Christmas, Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Merry Christmas, Happy Christmas. எப்படி இருந்து காஸ்டியூம் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த பிள்ளைங்க. அவ்வளவு நேரத்துக்குள்ள எவ்வளவு பிள்ளைகள் எவ்வளவு உற்சாகமாக இருக்காங்கன்னு பார்த்துக்கிடுங்க நம்ம பிள்ளைங்கள்லாம். அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன பரிசு கொடுக்கலான்னு இருக்கோம். டான்ஸ் ஆடின பசங்களுக்கெல்லாம் ஃபாதர் வாங்க. இப்போ 3 நாளையில் அந்த பிள்ளைங்க அந்த டான்ஸ் பழகிருக்காங்க. அந்த பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்தது ப்ராக்டிஸ் கொடுத்தது வந்து நம்ம அகஸ்டாவும் சகோதரி சுமித்ராவும் தான். அவங்களுக்கும் ஒரு நன்றி. 3 நாள்லயே இப்படி ஆடிருக்காங்கன்னா 30 நாள் ப்ராக்டிஸ் தான் எப்படி ஆடி இருப்பாங்க? 2 நாள். நான் நினைக்கிறேன் பசங்களை ஆடினபடியே அந்த கொரியோகிராஃபர் பண்ண அகஸ்தாவும் இந்த யார் இந்த மாதிரி இப்போ சுமியை தான் பயங்கரமான. ஆனால் சுமி இங்கேருந்து கையாட்டினாங்க, அவங்க பின்னாடி இருந்து கையாட்டினாங்க. ஓகே, நல்லா ஆடினீங்க, வெரி குட். முதல்ல 2 பேர் கை தட்டிங்க, ஜகஸ்தாக்கும் சுமிக்கும் கை தட்டி நம்முடைய பரிசா. எவ்வளோ பெரிய பரிசா. ஃபாதர் கேக் வெட்டுவாங்க. குட்டீஸ் எல்லாம் கேக்கை சுற்றி நில்லுங்க.